வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நெறைய பேரண்ட்ஸும், ஸ்டூடண்ட்ஸும், "சார் எங்களுக்கு சிஏ படிக்கணும்னு ஆசையா இருக்குது. இந்த சிஏ படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்?" அப்படின்னு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அ சிஏ பத்தி நெறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ பத்தி நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யார கேட்டாலும் இன்ஜினியர், டாக்டர் மட்டும் தான் சின்ன வயசுல சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிஏ படிப்பு பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. இந்த சேனல்ல கிட்டத்தட்ட 1500 வீடியோக்கு மேல நான் போட்டிருக்கேன். ஃபுல்லா சிஏக்கான அவேர்னஸ் தாங்க. நான் சிஏ முடிச்சு இப்போ 14 வருஷம் ஆகுது. இப்போ 15வது வருஷம் போய்க்கிட்டு இருக்கு. ஃபுல்லா அவேர்னஸ் வீடியோஸ் தான் நான் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 10, 12 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் யூடியூப்குள்ள வந்ததுலேருந்து போட்டுட்டு இருக்கேன். வீடியோஸ் பாருங்க. சார் எக்ஸ்க்ளூசிவா ஒரு 2 ஹவர்ஸ்ல மொத்தமா நான் தெரிஞ்சுக்கணும் சிஏ பத்தி அப்படின்னா, எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணி, "சார் எனக்கு அந்த 2 ஹவர்ஸ் ஏதோ பேசினீங்களாமே, அந்த வீடியோஸ் அனுப்புங்க" அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு ரூ. 50 கட்டி பார்க்குற மாரி இருக்கும். அது கட்டலனா கூட பிரச்சனை இல்ல. நீங்க YouTubeல என்னோட சேனல்ல தேடி, 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 தேடி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5, 6 நாள் தேடி, தேடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் வந்துட்டு பிச்சு, 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 பிச்சு நெறைய இடத்துல இருக்கும். ஆனா ஒரு எக்ஸ்க்ளூசிவா அந்த தேடி, தேடி பார்க்காம ஃபுல் கன்டென்ட் பார்க்கணும்னா அது பார்க்கலாம். சரி, கமிங் பேக் டூ இந்த கொஸ்டின். காஸ்ட் என்ன ஆகும் சிஏக்கு அப்படின்னா, இத நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். சிஏன்றது ஒரு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். இந்த ஐஏஎஸ் மாரி, ஓகேங்களா? அ இந்த இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நெறைய செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் கிளாஸ் போகணுன்ற அவசியம் இல்ல. ஒருவேள நீங்க ஃபுல்லாவுமே செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னா, வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டூ ஐசிஐன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அத்தாரிட்டிக்கு மட்டும் கட்டினா போதும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ரூ. 9,000 ஆகும். இன்டருக்கு ஒரு ரூ. 18,000 ஆகும். ஃபைனலுக்கு ஒரு ரூ. 22,000 ஆகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆ 40, 50,000த்துல நீங்க வந்து சிஏ முடிக்க முடியுங்க. ஓகேங்களா? இது தவிர என்ன செலவாகும்னா, ஒரு ஐடிடி ஓரியன்டேஷன் சொல்லி ஒரு ரூ. 14,000 செலவாகுங்க. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூ. 70,000க்குள்ள நீங்க சிஏ முடிச்சிடலாம். நான் சொல்றது வந்து ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் 4 1/2 டூ 5 இயர்ஸ் 5 வருஷத்துல. அதாவது நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து 5 வருஷம். என்னைக்கு நீங்க சிஏ ஆரம்பிக்கிறீங்களோ, அங்கேருந்து ஒரு 4 1/2லேருந்து 5 வருஷத்துல இந்த செலவு நடக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ரொம்ப ஏழையா இருந்தீங்க அப்படின்னா, ஐசிஐல ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க இப்ப செலவு பண்ற காசுல 50% ஆஃப் த காசு ஐசிஐ உங்களுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க. ஆனா ஒரே நாள்ல குடுக்க மாட்டாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. 2வது, இந்த செலவு நீங்க பண்றீங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ஸ்டைஃபன்லயே எடுத்துறலாம். நீங்க என்ன செலவு பண்றதுனாலும் இன்டர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போவீங்க. அந்த ஆர்டிகல்ஷிப்ல குறைஞ்சபட்சம் இப்ப சிட்டில 8,000 ஸ்டைஃபன் தராங்கங்க. ஸோ நீங்க 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 90,000 வச்சுக்கிட்டா கூட 2 வருஷத்துல ரூ. 1,80,000 நீங்க எடுத்துறலாங்க. ஸோ அப்போ அப்படி பார்த்தா உங்களுக்கு சிஏக்கு காஸ்ட்டே கிடையாது. இஃப் யூ ஆர் டூயிங் ஒன்லி செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். ஒருவேளை நான் வந்து செல்ஃப் ஸ்டடி எனக்கு வேலைக்கு ஆவாது. நான் வந்து கிளாஸ் போணும் அப்படின்னு முடிவு பண்ணா, அதுல 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு கவர்ன்மென்ட் ஆப்ஷன். எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு சொல்லி கூட அவங்க கோச்சிங் கிளாஸ் எடுக்குறாங்க. இது மேஜர் சிட்டீஸ்லலாம் இந்த கிளாஸ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க சிட்டீஸ்ல ஆர் உங்க பக்கத்து சிட்டீஸ்ல இந்த எஸ்ஐஆர்சி கிளாஸஸ் இருக்குதா அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? சென்னையில பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குங்க. ஒண்ணு வந்து சானிட்டோரியம் தாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குங்க. இன்னொன்னு வந்து நுங்கம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. அதே மாரி உங்க உங்க ஊர்ல, கோயம்புத்தூர்ல, அந்த மாரி நெறைய ஊர்ல இருக்குங்க. சிவகாசியில, திருப்பூர்ல, இந்த மாரி நெறைய ஊர்ல அவங்க எஸ்ஐஆர்சி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லயும் அது இருக்கு. மேஜர் சிட்டீஸ்ல அது இருக்குதுங்க. சேலம்ல, அது மாரி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க Googleல போயிட்டு எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு அடிச்சீங்கன்னா வரும். அங்க போய் நீங்க கிளாஸஸ் பத்தி விசாரிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கம்மி தாங்க ஃபீஸ். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 15,000 கிட்ட வருங்க. நீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா, அதுவுமே ஃப்ரீயா குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டருக்கும் ஒரு அந்த ரேஞ்ச் தான். ஒரு 25,000 அந்த ரேஞ்சில தாங்க வரும். ஃபைனலுக்கும் அந்த ரேஞ்சில தான் வரும். அண்ட் நெறைய யூடியூப் கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்குங்க. நீங்க வந்துட்டு இந்த மாரி கவர்ன்மென்ட் கோச்சிங் போயிட்டு யூடியூப் கிளாஸஸ் நீங்க ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். 3வது பிரைவேட் கோச்சிங்ங்க. அதாவது 2வது பிரைவேட் கோச்சிங். செல்ஃப் ஸ்டடி ஒண்ணு, கவர்ன்மென்ட் கிளாஸ் ஒண்ணு, 3வது பிரைவேட் கோச்சிங். ஸோ இப்போ பிரைவேட் கோச்சிங் அப்படின்றபோது ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அங்க போய் நீங்க படிக்கலாம். ஸோ அதில வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன், ஆஃப்லைன்னு 2 மாடல் இருக்குங்க. ஸோ நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் போய் படிக்கலாம். இல்லன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுத்து படிக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அத படிச்சுக்கலாம். இப்போ எங்கள மாரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்குறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் எடுக்குறோம். பட் எங்களோட எய்ம் என்னன்னா, ஃபுல்லா அ ஊர்க்கார பசங்க நெறைய பேர் படிக்கணும். அவங்க இங்க வந்து செலவு பண்ணி ஏன்னா படிக்கிறதுக்கு 40,000 செலவு பண்றதுக்கு, தங்கறதுக்கு, திங்கறதுக்கு 80,000 செலவாகுது. ஓகே. படிக்கிறதுக்கு 40,000 தங்கறதுக்கு, திங்கறதுக்கு 80,000 ஆகுது. பிளஸ் டைவர்ஷன்ஸ் அது மாரி நெறைய ஆகுது. அவங்க வந்து சிதறிடுது அவங்களோட கவனம். அதனால நாங்க ஆன்லைன்ல படிக்க சொல்றோம். ஆக்சுவலி எல்லா மக்களும் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, ஆன்லைன்ல கவனம் சிதறும்.
ஃபேஸ் டு ஃபேஸில் கவனம் செலுத்தாருன்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க. சிஏல அப்படியே ஆப்போசிட்டுங்க. சிஏல ஃபேஸ் டு ஃபேஸில் வந்துட்டு கவனம் செலுத்துறோம். ஆன்லைனில் வந்துட்டு அதுவும் கரெக்டான ஆளுங்கிட்ட நீங்கள் சேர்க்கணும். தப்பான ஆளுங்கிட்ட சேர்த்துட்டு அப்புறம் குத்துட்டே குறையும் சொல்லக்கூடாது. அது நீங்கள் பார்த்து சேர்க்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் எப்படி இருக்கும்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னோட சேனல்லேயே நிறையா ஃபவுண்டேஷன் டெமோ கிளாஸ், இன்டர் டெமோ கிளாஸ்ன்னு அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்ட்ட பேசுவோம், பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், பசங்களுக்கு எப்படி மார்க் கொடுப்போம், எப்படி மோட்டிவேட் பண்ணுவோம், எப்படி மென்டார்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு சில வீடியோஸ்லாம் இருக்கும். மென்டார்ஷிப்னு சில வீடியோஸ்லாம் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் மென்டார்ஷிப்னு அதை பாருங்கள். சரி, கமிங் பேக். ஸோ இப்போ ப்ரைவேட் கோச்சிங்க்கு போனோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஊரை பொறுத்து இருக்குங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி காஸ்ட் இருக்குங்க. இப்போ சென்னையில் ஆவரேஜாக என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இன்டருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் 65,000 75,000 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க. ஃபைனலுக்கு ஒரு 60,000 70,000 ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க. இதுதான் வந்துட்டு காஸ்ட் ஃபார் ப்ரைவேட் கோச்சிங். ஸ்டைஃபண்ட் எந்த ரேஞ்சில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ வந்து சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்புத்தூர் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 8,000 தராங்க ஸ்டார்டிங். அது கீழே கொடுத்தாங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க. 8,000ன்றது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டாக ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்கு 8,000 தராங்க, செகண்ட் இயருக்கு 10,000 தராங்க. இது வந்து ஸ்டார்டிங் நான் சொல்கிறது. சில ஃபர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 12,000 14,000 கொடுக்குறாங்க. சில ஃபர்ம்ஸில் வந்துட்டு 12,000 15,000 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்ன்றது நீங்கள் போட்ட காசை கண்டிப்பாக நீங்கள் 2வது வருஷம் இன்டர் ஸ்டைஃபண்ட்லேயே எடுத்துடலாம். சரிங்களா? ஃபைனல் இன்ஃபேக்ட் வந்துட்டு ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற முதல் சம்பாத்தியமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவுமே ப்ராஃபிட் மாதிரி தான் வரும். ஓகே, ஏன்னா நீங்கள் செலவு பண்ண மொத்த காசையும் எடுத்துட்டீங்க. ஸோ கம்பேர் டு இன்ஜினியரிங், கம்பேர் டு டாக்டர், சின்றது ரொம்ப 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 சீப்பான கோர்ஸ். அதாவது இந்த கேஸ் ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான கோர்ஸ். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று. ஆனால் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இந்த நீட்டுக்கு இவ்வளோ போராடுறாங்களா, உலகமே போராடுது நீட்டுக்கு. மொத்த மொத்த இந்தியாவும் போராடிது எனக்கு நீட்டுக்கு. ஆனால் சிஏக்கு யாருமே போராடினது இல்லைங்க. நீட்டில் பாஸ் ஆகிறதோட சிஏ பாஸ் ஆகிறது கஷ்டங்க. ஓகேயா? அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகே, 100 பேர் எழுதுறா அப்படின்னா 22 பேர் தான் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த 22 பேர் இன்டர் எழுதினா அதில் ஒரு 5 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. அந்த 5 பேர் ஃபைனல் எழுதினா அதில் 2 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது சிஏ. ஸோ அப்போ மீதி இருக்கிறவங்களாம் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்களா சார்னா, அவங்க செகண்ட் அட்டம்ப்ட்லேயே தேர்ட் அட்டம்ப்ட் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ 1000 பேர் சிஏக்குள்ளே வராங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் 25 பேர் சிஏ ஆகுறாங்க. அவ்வளோதான் உண்மை. ஸோ மிச்சவங்கலாம் வந்துட்டு எழுதிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆண்டா நீங்கள் இன்னும் நினைக்கலாம், சார் அந்த 25 பேரை நான் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த காமர்ஸ் குரூப் படிக்கிற பசங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே படிக்காத பசங்க மட்டும்தான் ஸ்கூலில் காமர்ஸ் குரூப் கொடுப்பாங்க. இப்போ தான் படிக்கிற பசங்களாம் காமர்ஸ் குரூப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அதுவும் தமிழ்நாடு ஸ்கூலில் நீங்கள் வந்து அவுட் சைட் தமிழ்நாடு பாம்பேலாம் போனீங்கன்னா காமர்ஸுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பாம்பே குஜராத்லலாம் காமர்ஸ் குரூப்பை கொடுக்க மாட்டாங்க. நல்லா படிக்கிற பசங்க தான் காமர்ஸ் குரூப் கொடுப்பேன், உனக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சயின்ஸ் குரூப் பையனை, சயின்ஸ் படிக்கிற பையனை பார்த்து கேட்பான். லைக் என்ன சொல்கிறது, ஒரு நல்லா படிக்காத பையனை பார்த்துட்டு கேட்பாங்க, உனக்கு எப்படி நான் காமர்ஸ் குரூப் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஊரில். நம்ம ஊரில் அப்படி ஆப்போசிட்டுங்க. நல்லா படிக்கிறியா டிஃபால்ட்டாக நீ இன்ஜினியர், ரொம்ப நல்லா படிக்கிறியா டிஃபால்ட்டாக நீ எம்பிபிஎஸ். இவங்களாம் ஏற்றி விட்டுருவாங்க. அங்கே போய் நீட்டுக்கு எவன் கஷ்டப்படுறது? ஓகே, அப்புறம் மீட்டில் மார்க்கே வாங்கினாலும் ஒரு பையன் 510 மார்க்கும் 520 மார்க்கும் வாங்கியிருக்கான், 720 மார்க்கு. ஆனால் அவனுக்கே சீட்டு கிடைக்கலங்க, மெரிட் சீட் கிடைக்கல. 30 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்ட சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா. எனக்கு வந்து என்னைக்கு நான் நீ போட்ட காசு எடுப்பேன்ற மாதிரி தான் தோணுச்சு, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நான்லாம் சிஏல போட்ட காசை ஸ்டைஃபண்ட்லேயே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் நான் ஸ்டைஃபண்டில் எடுக்கல, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் சேலரி, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் எடுத்துட்டேன் மொத்த காசையும். ஸோ ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கேட்டால் நான் போட்ட காசை எடுத்துட்டேங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் போகும்போதெல்லாம் அடிமாட்டுறது 1000 ரூபா ஸ்டைஃபண்டு. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட்லேயே நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற முதல் மாதம் சம்பாத்தியமே உங்களுக்கு வந்து சேவ் தாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸை கண்டிப்பாக வந்துட்டு யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.